ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஆட்லேரா. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னா காடம்பாடிங்க. காடம்பாடியிலேருந்து ஒரு 50 முட்டு மட்டும் எடுத்துகிட்டு அவினாசி சைட்டுக்கு போகணுமா. நம்ம எப்பயும் போவோம்ல, அதே தான். இப்போ அங்கே தான் போகிறோம். ஆனால் இப்போ வந்து ரெகுலராக போகிற நாட்டில் ஒரு ஃப்ரெண்டுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் போயிட்டுருக்குங்க. பாருங்கள், இது என்னென்னா குக்கும்பர் போட்டு வைப்பாங்க, சரிங்களா? ஆனால் அது இப்போ எல்லாம் சீசன் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். முன்னாடி வேலை ரயில்வே கேட் இருக்குது. நம்ம எப்போ போகிறோமோ அப்போலாம் கரெக்டாக கேட்டு க்ளோஸ் ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்க்கலாம், ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் தான் தெரியும். எப்பயுமே ரெகுலராக நான் வர்ற டைம் தான் கரெக்டாக கேட் க்ளோஸ் பண்ணுவேன். இல்லை நீ வர அவ்வளோ போய் ஆளாக நீ வரப்போ தான் ஓப்பன் இருக்குது அப்படி இல்லைங்க. நம்ம கரெக்டாக அந்த மாதிரி டைமுக்கு தான் போவோம். அதுவும் நமக்கு மட்டும் ஏன் அப்படி இந்த ஒரு டைம் கூடங்க இது வரைக்கும் நான் கேட்டு ஓப்பனில் இருந்த மாதிரி இதே கிடையாது, போனதே இல்லை. எப்பயுமே க்ளோஸில் தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி அப்புறமா தான் போகிற மாதிரி இருக்கும். சரி, நீங்கள் பார்க்கலாங்க. இருங்க, எங்கள் ட்ரெயின் கேட்டுக்கிட்ட போயிட்டு வீடியோ பண்ணலாம். எப்படி இருக்குன்னு கேட்டுருக்குன்னு காட்டுறேன். பாருங்க, சொன்ன மாதிரியே தான் வெயிட்டிங்கில் நின்றுட்டு இருக்கோமா. பாருங்க, ரயில்வே கேட்டு மேம்பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு. பாருங்க, வண்டியெலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் நம்ம வர்ற டைம் மட்டும் கரெக்டாக அப்படிதாங்க. எப்பயுமே இப்போன்னு இல்லை, எப்போவுமே நம்ம அந்த மாதிரி நின்று தான் போவோம். ஏன்னா நமக்கு மட்டும் அந்த மாதிரி டைம் அமையுது. வேறு வண்டி நிற்கிது, அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு பக்கம் வண்டி நிற்கிது. சரி, பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்க. சரிங்க, நம்ம போய்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு வீடியோ லைக் கண்டினியூ பண்ணோம். பாருங்கள், கேட் ஓப்பன் பண்ணுறாங்க. கேட் ஓப்பன் பண்ணால் போயிட்டே இருக்க வேண்டியதான். அதான் ஓப்பன் பண்ணிட்டாங்களா, பண்ணுறாங்களா, பண்ணிகிட்டு இருக்காங்க கேட் ஓப்பன். சரிங்க, சரி நம்ம போய்ட்டு முட்டை எடுக்கும் போது வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். முட்டு பழகு இதெல்லாம் நம்ம எடுக்கவே மாட்டேங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளை ஏற்ற விட்டாங்க. மொத்தம் ஒரு 60 முட்டு பக்கம். நான் அதை ஏற்றிட்டு 8 ரூபா இருக்குங்க. இறக்குற இடத்துல ஆள் இருக்காங்களாம்மா, ஏற்றுறதுக்கு ஆள் தம்பி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படின்ட்டாங்க. அதனால் எப்படியும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 60 முட்டு தூக்கி போட்டு அவ்வளோதாங்க அவினாசி கிளம்புறோம். போயிட்டு பரவாயில்ல பெண்டிங் வாடகை கொஞ்சம் நிற்கிது, அதை இப்போ வாங்கிட்டு அப்படியே வண்டிக்கு டீசல் போட்டு முடிஞ்சால் பேக்கரில் போய் டீ குடிச்சிட்டு போக வேண்டியது தான். சரிங்க, அப்புறமா போயிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். அதாங்க அவினாசியில் முட்டை இறக்கிட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டு. இப்போ போயிட்டு நம்ம எப்பயும் கார்னம்பேட்டில் போய் பேல் எடுக்கணும்ல, அங்கே போய் ஒரு 4 பேல் எடுக்கணுமா. எடுத்துகிட்டு போய் இறக்கிட்டு அப்புறமா எங்கன்னா நம்ம ரெகுலராக போகிற பிஸ்கோவுக்கு போயிட்டு அங்கே எப்படி இன்றைக்கி நைட்டு 6-7 மணிக்கு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, நம்ம ஒன்றும் காலையில் சாப்பிடல, போகிற வேலை என்ன சாப்பிடுறதுன்னு பார்த்து சாப்பிட்டு சரி வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கம்பெனி இங்கே எங்கே வேலை எடுக்கவே வந்துட்டோம். இன்னும் சாப்பிடலாம்னு நினச்சோம். சரி இல்லை அர்ஜென்ட்டுப்பா அப்படின்றதுனால சரி சாப்பிடல, ஒரு வேலை தான் சாப்பிட்டு போயிட்டு